ஹலோ மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் யூர் இஸ் ஃபைன். இன்னைக்கு இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படி மார்ச் 24, 2025 அன்னைக்கு லோக்சபால நடந்த ஒரு நிகழ்வை பத்தி தாங்க பார்க்க போறோம். ஹானரபிள் ஸ்பீக்கர் ஆஃப் லோக்சபா மிஸ்டர் ஓம் பிர்லா அவர்கள் எதிர்கட்சி தலைவரான மிஸ்டர் ராகுல் காந்தி அவர்களை வந்து வார்ன் பண்ற மாதிரி ஒரு இதை வந்து சொல்லியிருந்தாரு அந்த லோக்சபால. அப்ப வந்து என்னன்னா, ராகுல் காந்தி அவர்கள் வந்து எதிர்கட்சி தலைவரா இருக்காரு, அவர் வந்து கொஞ்சம் கண்ணியத்தோட நடந்துக்கணும், லோக்சபாக்குன்னு வந்து ஒரு ரூல்ஸ் எல்லாம் இருக்கு, அதை வந்து அவர் வந்து ஃபாலோ பண்ணணும், இங்க இருக்க எல்லா மெம்பர்ஸுமே வந்து அதை வந்து ஃபாலோ பண்ணணும், அதே மாதிரிதான் ராகுல் காந்தி அவர்களும் ஃபாலோ பண்ணணும். இது வந்து ரூல்ஸ், இந்த ரூல்ஸ் எல்லாமே வந்து 349 ரூல் ஆஃப் லோக்சபால இருக்கு, அதை வந்து எல்லாருமே வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து டென்ஷன் ஆகி இந்த மாதிரியான ஒரு விஷயத்த வந்து சொல்லிட்டு போயிடறாரு, வார்ன் பண்ணிட்டு போயிடுறாரு. இதுல என்ன அப்படின்னா, ராகுல் காந்தி அவர்களுக்கு எதுக்காக இவர் வார்ன் பண்ணாருங்கிறதுக்கே தெரியல. அதனால இவர் வந்து கேட்க முற்படுறாரு, இந்த மாதிரி என்ன வார்ன் பண்றீங்க, என்னை வந்து எதுக்காக வந்து வார்ன் பண்றீங்க, முதல்ல அதை சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பேசுறதுக்கு போறாரு. பேச போறப்ப வந்து அவர் வந்து எந்திரிச்சு ஓம் பிர்லா வந்து போயிடுறாரு. அவருக்கு வந்து பேசுறதுக்கான வாய்ப்பும் கொடுக்கல. அவர் என்ன பண்ணாருங்க, அவர் வந்து என்ன தப்பே பண்ணியிருந்தா கூட அதை வந்து அவர் வந்து ஜஸ்டிஃபை பண்றதுக்கான சான்ஸும் வந்துட்டு ஓம் பிர்லா அவர்கள் வந்து கொடுக்கல. அவர் வந்து எதிர்த்து போயிட்டாரு. இதுல வந்து கடுப்பான ராகுல் காந்தி அவர்கள் என்ன பண்ணிட்டாரு, நம்ம வந்து டெமோக்ராட்டிக் கண்ட்ரில இருக்கோமானே தெரியல, ஒரு எதிர்கட்சி தலைவர் நான் இருக்கேன், நான் பேச வர்றேன், பேச வர்றப்ப அவர் வந்து என்னை மதிக்காம கண்டுக்காம கூட போறாரு, எப்படி இருக்குன்னே தெரியல, நான் வந்து 10 நாளா வந்து லோக்சபால இருக்கேன், வர்றேன், நான் வாட்டுக்கு போறேனே தவிர வாய் கொடுத்து யாருக்கிட்ட பேசுறது இல்ல, முதல்ல என்ன பேசவே விடுறது இல்லை, நீங்க பேச விட்டாதானே வந்துட்டு நான் ஏதாச்சும் சொல்லுவேன், அதனால நான் அமைதியா வந்துட்டு போறேன் அப்படின்னு சொல்லி அவர் வந்து ஒரு பாயிண்ட வந்து சொல்றாரு. இதுல என்ன அப்படின்னா, அவர் எதுக்காக ஓம் பிர்லா இப்ப வந்து இவ்வளவு டென்ஷன் ஆகி இந்த மாதிரி வார்னிங் கொடுத்தாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ராகுல் காந்தி இருக்காரு இல்லையா, அவர் என்ன பண்ணிருக்காரு, அவங்க சகோதரி பிரியங்கா காந்தி அவர்களை வந்து ஜஸ்ட் வந்து இந்த கன்னத்துல வந்து இப்படி அவங்க கீழே உட்கார்ந்து இருக்காங்க சீட்ல, அப்ப வந்து கன்னத்துல இப்படி வந்து கிள்ளிட்டு போறாருங்க. இதெல்லாம் பாருங்க, வீடியோ எடுத்து வச்சிருக்காங்க. லோக்சபால வந்து மக்கள் பிரச்சனைகளை பாக்குறதுக்காக போறாங்களா, இல்ல இந்த மாதிரியான விஷயம் எல்லாம் யாரடா மாட்டி விடலாம், யாருதான் கிடப்பா, யாரு சிக்குவா, நமக்கு இருக்க ஒரே ஒன் அண்ட் ஒன்லி ஆப்ஷன் மிஸ்டர் ராகுல் காந்தி தான் அப்படின்னு நினைச்சிட்டு போறீங்களா என்னன்னே தெரியலங்க. உடனே வந்து வீடியோ எடுத்துட்டாங்க. வீடியோ எடுத்து போட்டோன்னே அவங்க வந்து கண்டத்தை கிள்ற மாதிரி, தங்கச்சியுடைய கண்ணத்தை தான் கிள்னாரு. ஓகே, அந்த மாதிரி வந்துட்டு இது பண்ணோன்னா அதை நினைச்சுதான், அதை பார்த்துட்டுதான் ஓம் பிர்லா இப்படி வந்து பேசினாரு, வார்ன் பண்ணாருன்னு அப்படிதான் சொல்றாங்க. ஓகே, அந்த இதுக்காக தான் இருக்கும்னு தான் வந்து என்ன சொல்றாங்களே தவிர அதுதான் எக்ஸாக்ட் ரீசன் அப்படின்னு தெரியாது. இப்போ இதுல என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து இதுல நிறைய பேர் வந்து பாசிட்டிவாவும் வந்து கமெண்ட்ஸ் பண்றாங்க, நெகட்டிவாவும் இவங்க வந்து நிறைய பேர் என்ன கேக்குறாங்கன்னா, என்ன சகோதரிய தானே வந்துட்டு கண்ணத்தை கத்திக்கிட்டாங்க, வேற எந்த பொண்ணையும் தப்பா அவர் வந்து பண்ணலையே, அவர் வந்து ஒரு என்ன சொல்றது நல்ல ஒரு இதா தானே வந்துட்டு பண்ணாரு, இதுல என்ன தப்பு இருக்கு, ஏன் வந்து நிறைய பேர் வந்துட்டு சொல்றது வந்து என்னன்னா, எத்தனையோ வந்து மெம்பர்ஸ் ஆஃப் லோக்சபா இருக்கவங்க எல்லாம் என்னென்னவோ வீடியோஸ் பாக்குறாங்க, ஏதோ எல்லாம் இருக்கு, அதெல்லாம் வந்து நியூஸ்ல எல்லாம் வந்தது, அப்ப அதெல்லாம் வந்துட்டு லாக்கு எகென்ஸ்ட் தானே, அதெல்லாம் ஏன் வந்து பண்ணாங்க அப்படின்னு நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்றாங்க. இது இல்லாம நிறைய பேர் வந்துட்டு என்ன சொல்றாங்க அப்படின்னா, அமெரிக்கா மத்த நாடுகளை இன்டர்நேஷனல் லெவல்ல பாருங்க, இவர் வந்து இப்ப ட்ரம்ப் வந்து பதவி ஏற்றாரு இல்லையா, அப்பெல்லாம் வந்து அவங்க ஒய்ஃப் மெலானியா வந்துட்டு ஹக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து டான்ஸ் எல்லாம் ஆடி டூயட் சாங்ஸ் எல்லாம் வந்து பாடினாங்க. அப்ப அதெல்லாம் வந்துட்டு ஒரு நாட்டுல நடக்குது இல்ல, இது ஒரு சாதாரண விஷயம், இதுக்காக ஏன் எல்லாரும் வந்து கொந்தளிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, இதுக்காக வந்து ஓம் பிர்லா பண்ணது வந்துட்டு எப்படி அக்செப்ட் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து இந்த மாதிரி கமெண்ட்ஸ் வந்துட்டு சொல்றாங்க. நிறைய பேர் வந்து இதுக்கு வந்து என்ன சொல்றது எகேன்ஸ்டாவும் சொல்றாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்ப வந்து நீங்க வந்து ஒரு ப்ரொஃபஷனலா வந்து இருக்கீங்க, ப்ரொஃபஷனல் வேறு பர்சனல் வேறு, சரியா? இப்ப ஓம் பிர்லா அவர் வந்து சொல்றதும் அந்த இதுல வந்து அதுதான் என்னன்னா, இந்த சபையில வந்துட்டு அம்மா பையன், அதே மாதிரி வந்துட்டு அம்மா பொண்ணு, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் எல்லாருமே இந்த சபையில இருக்காங்க, எல்லாருமே வந்துட்டு அவங்கவுங்க டிக்னிட்டியோட நடந்துக்கணும் அப்படிங்கிற மாதிரிதான் அவரும் வந்து அந்த இதுல வந்து சொல்லியிருந்தாரு. இப்ப ப்ரொஃபஷனல் வருது அப்படிங்கிறப்ப நீங்க ஒரு இடத்துல வந்து ப்ரொஃபஷனலா தான் பிஹேவ் பண்ணணும்னு அப்படி நிறைய பேர் கமெண்ட் சொல்லியிருக்காங்க. பர்சனல் வேறு ப்ரொஃபஷனல் வேறு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டையும் வந்து ஒன்னா ஒரே இடத்துல ஒரு ப்ரொஃபஷனல் இடத்துல வந்து நீங்க கொண்டு வரக்கூடாது. நிறைய பேர் வந்து இந்த மாதிரியா ராகுல் காந்தி அவர்கள் செய்யறதுக்கு வந்து இது தப்பு அப்படின்னு சுட்டி காட்டுற மாதிரியும் நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க.
இதுல வந்து இத பார்த்தோம்னா இதுல ஒரு சிந்தனை அப்படிங்கிறத நம்ம எல்லாத்துலயுமே வளர்ந்துருக்கிறோம். ஆனா இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இன்னுமே நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா? ஈவன் டிஜிட்டல் இந்தியா வந்துருச்சு எல்லாமே. அப்படின்னு சொல்லிட்டு சரி இது ரூல் 349 என்னப்பா அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்கலாம். அதுல என்னதான் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்கறப்பதான் பாத்தீங்கன்னா அதுல நான் சொல்றேன். நான் வாசிக்கிறேன் சரிங்களா? அது ஒரு 23 இப்போ 23 சினாரியோஸ் வந்துட்டு இருக்கு. இந்த இதெல்லாம் வந்துட்டு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு லோக்சபால வந்து பண்ணக்கூடாதுன்னு. அதுல வந்து இது எந்த கேட்டகரியில வருதுன்னு நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து நான் அனலைஸ் பண்ண வரைக்கும் எனக்கு ஒண்ணும் புரியலங்க. சரிங்களா? இதுல ஃபர்ஸ்ட் வந்துட்டு அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஷால் நாட் ரீட் எனி நியூஸ் பேப்பர் ஆர் லெட்டர் எக்ஸப்ட் இன் கனெக்ஷன் வித் த பிசினஸ் ஆஃப் த ஹவுஸ். ஃபர்ஸ்ட் இது சொல்றாங்க. செகண்ட் ஒன் பாயிண்ட் பாத்தீங்கன்னா shall not interrupt any members while speaking by disorderly expression or noises or in any other disorderly manner. Third point என்ன சொல்றாங்க shall bow to the chair while entering or leaving the house and also when taking or leaving one's own seat. Fourth point என்ன சொல்றாங்கன்னா shall not pause between the chair and any members who is speaking. Sixth one, fifth one shall not leave the house when the speaker is addressing the house. Sixth one shall always address the chair. Seventh one shall keep to one's own usual seat while addressing the house. Next one shall maintain silence when not speaking in the house. Next one shall not obstruct proceedings his or interrupts and shall avoid making running commentaries. Another member is speaking. Shall not upload when a stranger enters any of the galleries or the special box. Shall not shout slogans in the house. Shall not sit or stand with the back towards the chair. Shall not approach the chair personally in the house. The member may send sit to the. Shall not wear to display patches of any kind in the house. Shall not bring or display arms in the house. Shall not display the flags, emblems, or any exhibits in the house. Shall not leave the house immediately after the delivering the speech. Shall not distribute within the precincts of Parliament House any literature, questionnaire, pamphlets, press notes, leaflets. இதுதாங்க வந்துட்டு சொல்லியிருக்கிறாங்க. இந்த மாதிரியான ஒரு 23 பாயிண்ட்ஸ் வந்துட்டு அவங்க சொல்றாங்க. இதெல்லாம் வந்துட்டு பண்ணணும், இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. இதுல எனக்கு தெரியல எங்க வருது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க இது பண்ணிக்கோங்க. ஓகே. இப்போ வந்து நிறைய பேருக்கு வந்து இதெல்லாம் இருக்கு இல்லையா? இப்போ வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரியான விஷயங்கள் இருக்கும். இப்ப எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா நம்ம வந்து இந்தியால இருக்கோம். இப்ப வந்து ஒரு இடத்துக்கு வந்து ஒர்க்குக்கு போகணும்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நிறைய பேர் வந்து பார்த்திருப்போம். ஒர்க்கிங் பிளேஸ்லயே வந்துட்டு ஹஸ்பண்டா இருப்பாங்க, ஒய்ஃப் இருப்பாங்க, ரெண்டு பேரும் ஒரே இடத்துல ஒர்க் பண்ணுவாங்க. அதே மாதிரி அம்மா பையன் ஒரே இடத்துல ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும். சீனியர் லெவலையும் ஜூனியர் லெவலையும் நிறைய இடங்கள்ல பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் வந்துட்டு ஒர்க் பண்ணுவாங்க. நிறைய இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா ஆபீஸ் கல்ச்சர்லயே வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்துட்டு அலோவ் பண்ண மாட்டாங்க, ஒத்துக்க மாட்டாங்க. இது வந்து ரியாலிட்டியா இந்தியால நடக்கக்கூடிய விஷயத்த நான் சொல்றேன். இது வந்து நம்ம வந்து முற்போக்கு சிந்தனையில நம்ம என்ன வேணாலும் பேசலாம். பேசுறது வேற, ரியாலிட்டியா நடக்கிறதுங்கிறது வேற இல்லையா? அப்ப வந்து அவங்க வந்து யாருமே அலோவ் பண்ண மாட்டாங்க. ஒரு ஹஸ்பண்ட் வந்து ஒரு யூனிட்ல இருக்காரு அப்படின்னா, ஒய்ஃப் வந்துட்டு ஒரு இதுல இருக்காங்க அப்படின்னா, ஒரு டீம்ல இருக்காங்கன்னா 2 பேரும் வந்துட்டு அவங்களுடைய ஒர்க் வந்து அஃபெக்ட் ஆகும் அப்படிங்கறதுனால ஈவன் வந்து அவங்க வந்து நிறைய ஆபீஸ்ல வந்து ஒன்னாவே வந்து சேர்த்துக்க கூட மாட்டாங்க. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருந்தாங்கன்னா 2 பேரும் வந்துட்டு அவங்களுடைய பர்சனல் எல்லாம் இங்க எடுத்துட்டு வந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து அந்த மாதிரி இருக்கும். அதனால எப்போதுமே வந்து ப்ரொஃபஷனல் வேற, பர்சனல் வேற. நீங்க என்னவாவும் இருக்கலாம். அது வந்து எல்லாருக்குமே ஒர்க்கிங் பிளேஸா இருக்கட்டும், அரசியலா இருக்கட்டும், எங்கேயுமே வந்து உங்களுடைய எல்லாமே மதிக்கக்கூடிய ஒரு விஷயம். சரிங்களா? அதை வந்து நீங்க ப்ரொஃபஷனல் வேற, பர்சனல் வேறையா எடுத்துக்கணும். பர்சனல் வந்து எப்போதுமே ப்ரொஃபஷனல் வந்து திரிக்க கூடாது. இது ஒரு பாயிண்ட் இதுல தெரியுது. அப்புறம் ரெண்டாவது ஒரு விஷயம் வந்து ஓம் பிர்லா அவர்கள் வந்து சொன்னது வந்து கொஞ்சம் ஓவரான ஒரு வார்த்தைகளாக எனக்கு தோணுச்சு. ஏன்னா இப்போ டிக்னிட்டியா நீங்க நடந்துக்கணும் அப்படின்னு அவர் வந்து ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாரு இல்லையா? இப்ப டிக்னிட்டியா நடந்துக்கணும் அப்படின்னா கண்ணியத்தன்மை அப்படிங்கிறது வந்து என்னன்னா, இப்ப நீங்க தேவையில்லாம யாரும் ஒரு பொண்ணை வந்து தப்பா பிஹேவ் பண்றீங்க, தப்பா ஒரு பொண்ணை வந்து நீங்க டச் பண்றீங்க, யாரோ ஒருத்தவங்களை வந்துட்டு ஒரு உமனை வந்துட்டு நீங்க வந்து அசால்ட் பண்றீங்க, அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் தான். கண்ணியம் இல்லாம வந்து ஒருத்தங்க வந்து அவதூறா வந்து பேசுறீங்க, இந்த மாதிரியான விஷயங்கள் தான் கண்ணியத்தன்மை இல்லைன்னு நமக்கு கண்ணியம் ரிலேட்டடான ஒரு விஷயம். இப்போ ஒரு சகோதரிய வந்துட்டு போயிட்டு அவர் வந்து ஒரு கன்னத்துல வந்து கிள்ளி ரிவ்யூ பண்றாரு. இது வந்து கண்ணியம் இல்லாத ஒரு விஷயம்னு சொன்னா
அந்த அந்த ரிலேஷன்ஷிப்பையே வந்துட்டு அசிங்கப்படுத்துற மாதிரி தானே இருக்கு. ஓகே, கண்ணியம்ன்றது வந்து என்ன, ஒரு ஆணுடைய ஒரு ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் அவங்களுடைய கேரக்டர் வந்து சொல்றது அப்படிங்கிறப்ப அவங்களோட நடத்தையை தான் நம்ம வந்து சொல்றோம். அவங்க எல்லா விதத்திலயுமே நாட் ஓன்லி வந்து டிசிப்ளினா இருக்குதுங்கிறது வந்து உடல் ரீதியான கிடையாது. உடல் ரீதியாகவும் இருக்கட்டும், நம்மளுடைய குணங்கள்லாம் இருக்கட்டும், நிறைய விஷயம் நம்ம எப்படி பிஹேவ் பண்றோம் மக்கள் கிட்ட அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் வச்சுதான் வந்து அந்த கேரக்டர் இருக்கு இல்லையா. அது அப்ப கண்ணியம்ன்றது அது எல்லாம் உள்ளடக்கிய ஒரு விஷயம் தான். நீங்க வந்து கண்ணியம் இல்லாம அப்படி நடந்துக்கிட்டா ராகுல் காந்தி அவங்க தங்கச்சியை தானே அப்படி சீட்ல வந்து கணக்குல வச்சாரு, மத்த பொண்ணுங்களை வைக்கல இல்லையா. அது வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவான வார்த்தையா எனக்கு தோணுச்சு. அந்த மாதிரி வார்த்தைகள் உபயோகப்படுது. இந்த மாதிரி பண்ணாதீங்கன்னு சொல்றது வேற, இந்த மாதிரி பிஹேவியர்ஸ் வந்து வச்சுக்காதீங்கன்னு சொல்றது வேற. அதை விட்டுட்டு கண்ணியமா வந்துட்டு நீங்க நடந்துக்கல அப்படின்னு ஒரு பர்சனை வந்து பார்த்து சொல்றது அது டிஃப்ரெண்ட். தட் இஸ் டிஃப்ரெண்ட். மூணாவதான் வந்துட்டு என்ன பாயிண்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப இது, இப்போ ஒரு பர்சன் இருக்காங்க அப்படின்னா முதல்ல நீங்க வந்து ஒருத்தங்களை வார்ன் பண்றீங்க, ஒருத்தங்க தப்புன்னு சொல்லிட்டீங்க. இப்போ அந்த பர்சனுக்கு வந்து தப்பு என்ன தப்புன்னு தெரிஞ்சாதானே அவங்க சொல்ல முடியும் இது தப்பா கரெக்டானு. இப்போ நீங்களா வந்து ஒரு அசம்ஷன்ல இப்ப வந்து சொல்லிட்டு போயிட்டீங்க, வார்ன் மட்டும் பண்ணிட்டீங்க. இப்ப எல்லாரும் என்னென்னவோ அசம்ஷன்ல இருப்பாங்க இல்லையா. ஓ, ராகுல் காந்தி அப்படி பண்ணிருப்பாரோ, ராகுல் காந்தி இப்படி பண்ணிருப்பாரோ, அப்படி ஒரு அசம்ஷன்லயே வந்துட்டு ஒரு விஷயம் இருக்குது. நீங்க நீங்க சொன்ன விஷயத்தினால, ஒரு ஆள் சொன்ன ஒரு விஷயத்தினால 100 பேர் 10,000 பேர் 1,00,000 பேர் வந்து அசம்ஷன்லயே ஒருத்தங்களை வந்து நினைச்சிட்டு இருப்பாங்க. ஓகே, நீங்க வந்து ஒருத்தங்களை தப்பா நினைக்கிறதுங்கிறது உங்க மைண்டோட போயிடும். நீங்க வந்து ஓப்பனப்பா ஒருத்தவங்களை சொல்றப்ப என்ன பண்ணனாங்களோ அதை நீங்க சொல்லிதான் ஆகணும். சொன்னாதான் வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு தாட் இருக்கும் இல்லையா. இப்ப எனக்கு ஒரு தாட் இருக்கும், இன்னொருத்தவங்களுக்கு ஒரு தாட் இருக்கும். அப்ப வந்து எல்லாருமே ஓ அவர் எப்படி பண்ணிருப்பாரு இப்படி பண்ணிருப்பாங்கன்னா ஒரு அசம்ஷன்லயே இருக்கக்கூடாது. சொன்னா வந்து ஒருத்தங்களை நீங்க வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்க இல்லையா, ஒருத்தங்களை தப்புன்னு சொல்றாங்க. அவங்க தப்ப வந்து வெளிப்படையா சொல்லாம அது என்ன 19 சொன்னா எந்த தப்புன்னு அவங்க இப்போ 19 சொல்றப்ப அந்த தப்பு செஞ்சவங்க எப்படி அவங்களை வந்து அது இந்த தப்புதான் இதுதான் தப்புன்னு தெரிஞ்சாதானே அதை திருத்திக்க முடியும். திருத்திக்கிறவங்களுக்கு சொல்றேன் நானு. சரி, தப்பே என்னன்னு தெரியாம எப்படி திருத்திப்பாங்க. முதல்ல காமனா சொல்றேன். இப்ப அவர் அதான் சொல்றாரு ராகுல் காந்தி, எனக்கு என்னன்னே தெரியல, எதுக்காக நீங்க வார்ன் பண்ணீங்க, வார்ன் பண்ண ரீசன் வந்து சொல்லுங்க, அப்பதானே நான் வந்து சொல்ல முடியும். நீங்க வாட்டுக்கு என்ன வார்ன் பண்ணிட்டு போன இப்ப இருக்கும். திடீர்னு வந்து யாரோ வந்து இப்படி ஆகும் அப்படி ஆகும் என்ன அப்படியெல்லாம் பண்ற அப்படின்னு சொன்னா என்னன்னு நமக்கு தெரியும். தெரியவே தெரியாது இல்லையா. அதனால ஒருத்தவங்க தப்ப சொல்றீங்கன்னா அதை ஓப்பனா சொல்லுங்க. காமனா சொன்னீங்கன்னா எப்படி தெரியும் நீ இந்த தப்பு பண்ணுன, இதுதான் உன்னுடைய தப்பு அப்படின்னு சொல்லணும்னு தப்புன்னு வந்துச்சுன்னா இந்த தப்பு சொல்லி இதுதான் நீ பண்ண இதுதான் செஞ்ச சொன்னாதான் தப்பு செஞ்சவங்களுக்கு தெரியும் தப்பு செஞ்சிருந்தா. சரியா, அதை விட்டுட்டு காமனா போற போக்குல வந்துட்டு இதை நீ பண்ணிட்ட இனிமே பண்ணாத அப்படின்னா என்ன அர்த்தம். இதெல்லாம் வந்து எப்படி இருக்குன்னு தெரியல. எல்லாரும் வந்து இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறதே நல்லது. எல்லாரும் வந்துட்டு ரொம்ப எவ்ரிஒன் இஸ் வெரி எஜுகேட்டட், வெல் எஜுகேட்டட். நம்ம எல்லாருமே இந்த மாதிரியான மைண்ட் செட்ல இன்னும் இருக்கோம். ஆனா நம்ம எல்லாருமே வந்துட்டு சொல்றோம் இல்லையா, டிஜிட்டல்ல வாழ்ந்துட்டு இருக்கோம். டிஜிட்டல் எல்லா இடங்களையும் ஒர்க் அவுட் ஆகாதுங்க. ஓகே, தேங்க்யூ ஆல்.